சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, சுவாமிமலையிலிருந்து கண்ணப்பன்கிறவர் கேட்குறார், உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ சாமி கையில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே என் கையில் தான் இருக்கா அப்படி. இது ஒரு நுட்பமான ஒரு கலைச்சொல். உன் கையில் தான் எல்லாம் இருக்குது. இது கை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ, அதுவே திராவிட மொழின்னு சொல்கிறோம். தெலுங்கு, மலையாளம், தமிழ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திராவிட மொழின்னு சொல்லுவோம். அது ஒரு மொழி இனம். அதில் தெலுங்கில் செய் அப்படின்னா செய்யினா கையை குறிக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, செய்வதற்கு உதவுவதாக யாதொரு உடல் உறுப்பு இருக்கிறதோ அதற்கு கை என்று பெயர். அந்த காலத்துலேயே அதை அவ்வளவு அழகாக வரையறுத்துருக்கா. உன் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கையில் தொழில் இருந்தால் அந்த தொழிலை செய்து, இப்போ ஒரு பானை செய்கிறவங்க இருக்காங்க, ஒரு முடி வெட்டுறவங்க இருக்காங்க, ஒரு பெயிண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அது என்ன கொத்தனார் இடம், அந்த இடங்களை எல்லாம் அமைத்து தருகிற கலை, இது எல்லாமே பார்த்திங்க. ஒரு சிற்பி இருக்கார், இது மாதிரி வச்சுங்களேன். இவங்க எல்லாருமே கை தான் வேலை செய்யுது. இந்த கையை கொண்டு அவர்கள் தன் செயலை செய்து தனக்கு தேவையான அந்த அனுபவத்திற்கான உடை, மற்ற உணவு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுக்கிறோம். அப்போது இந்த செயலை தான் உன் கையில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கைத்தொழில் இருக்கணும். அந்த கைத்தொழில் தான் உன் கையில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த காலத்தில். இது ஒரு சமூக நோக்கில் இது சொல்லப்படுறது. நல்ல தொழில் தெரிஞ்சவாளுக்கு அந்த தொழிலை வச்சு சம்பாத்தியம் வரும். அந்த சம்பாத்தியத்தை வச்சு அவள் எல்லாத்தையும் வாங்கிப்பா. அதனால தான் உன் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறது. இதையே நீங்கள் ஒரு சாஸ்திர நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உலகில் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். நம்ம ஒரு 2 வீலர் வாங்குகிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ஆர்சி புக் ஒன்று கொடுக்குறான். அந்த ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி, அதோட ஓனருடைய பேர், அந்த வண்டியோட என்ஜின் நம்பர் என்ன, அது எந்த மாடல், எப்போ, அதனுடைய விலை, அளவு, நீளம் எல்லாமே அதில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய இந்த யாக்கையில் ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிரினம் அனைத்திலும், அதில் குறிப்பாக இந்த மனிதர்களை சொல்கிறோம். இந்த மனிதர்களுடைய யாக்கையில் இத்தனை வருஷம் இந்த யாக்கை இயங்கும், இவ்வளவு வருஷம் செழிப்பாக இருக்கும், இவ்வளவு வருஷம் கஷ்டப்படும் அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக எப்படி ஒரு ஆர்சி புக்கில் ஒரு வண்டியை பற்றி குறிப்பு, அதை வச்சுருக்கிற ஓனரை பற்றின குறிப்பு இருக்கோ, அதே மாதிரி இந்த உடம்புலையே, இந்த உள்ளங்கையில் ஓடுறதோட ரேகை, இந்த ரேகையில் எல்லாமே இருக்குங்கிறா. இந்த ரேகையில் பார்த்து நாம் தெரிஞ்சிட்டோம்னா, இந்த ரேகா சாஸ்திரம்னு தனியாக இருக்குது, அதை நாம் பார்த்து தெரிஞ்சுட்டா நம்மளுடைய எல்லா விஷயமும் இந்த ரேகையிலே அமைஞ்சிருக்கு. அதனால தான் உன் கையில் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் ரொம்ப சூட்டாக சொல்லியிருக்கா. உலகியலில் பார்த்தா நல்ல தொழில், அது உன் கையில், அந்த தொழில் சாப்பாடு போடுறதுனால உன் கையில் இருக்குன்னு. ஆன்மீக வழியில் பார்த்தா மனிதனுடைய அனைத்து, அதாவது இந்த யாக்கை எத்தனை வருஷம் இருக்கணும், எத்தனை வருஷம் வளரணும், எவ்வளோ சௌக்கியமாக இருக்கணும், எல்லாமே இதில் இருக்குது உடைய விதி. இதுதான் இந்த கை ரேகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த கை ரேகையை சொல்லுகிற போது தான் உன் கையில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இதையே கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய கையில் அபயம் வரதம்னு சொல்லுவாள். அபயம்னா இப்படி காமிச்சிருப்பா, வரதம்னா இப்படி கீழ் நோக்கி காமிச்சிருப்பா. இந்த அபயம்ங்கிறது இறைவனுடைய திருவடியை சாறுதல் அப்படின்னு அர்த்தம். வரதம் அப்படின்னா நாம் வேண்டியவற்றை பெறுதல். திருவடியை சாருவதுங்கிறது மோட்சம்.
வந்து திருவடியை வணங்கி நாம் வேண்டியவற்றை பெறுவது என்பது போகம். ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். இப்போ இந்த கை இதுதான் எல்லாமே. அதனால் கைக்குள்ளே எல்லாமே இருக்குது. காமிய மோட்சம். இந்த அடிப்படையில் இந்த கருத்தை உன் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சாமியை பார்த்து சொல்கிறோம். உன் கையில் தான்ப்பா எல்லாம் இருக்குது. எனக்கு மோட்சம் கொடுக்குறதும் உன் கையில் தான் இருக்குது. எனக்கு இந்த உலகியல் இன்பத்தை கொடுக்குறதும் உன் கையில் தான் இருக்குதுன்னு சாமியை பார்த்து சொல்கிறோம். நம்மளை பார்த்து சொன்னால் அது ஒரு தொழிலை சார்ந்தும், அதே மாதிரி இந்த உடலை பார்த்து சொல்கிற பொழுது இந்த யாக்கையினுடைய முழு பதிவும் இதில் இருக்குதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த நுட்பமான வார்த்தையில் தான் உன் கையில் தான் எல்லாம் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கா.